தென்காசி அருகே தொடக்கப்பள்ளி கட்டிட கான்கிரீட் மேற்கூரை பூச்சு இடிந்து விழுந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் யாரேனும் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் யூனியனுக்கு உட்பட்டது குணராமநல்லூர் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமமான வேட்டைக்காரன்குளம் கிராமத்தில் 57 ஆண்டுகளுக்கு முன்னர் 1969ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1 முதல் 5 வரை வகுப்புகள் உள்ள நிலையில் தற்போது 15 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியின் தலைமை ஆசிரியராக கமருநிசா மற்றும் மற்றொரு ஆசிரியர் பாரதி என இருவர் மட்டுமே இந்த பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1999ஆம் ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ரவி அருணன் இருந்தபோது இந்த பள்ளி கட்டிடம் புனரமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டது. சுமார் 27 ஆண்டுகளை கடந்த இப்பள்ளியின் கட்டிடமானது சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த கோடை விடுமுறையின் போதே பராமரிக்க வேண்டும் என பள்ளியின் தலைமை ஆசிரியர் கமருநிசா மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் நேற்று பள்ளி திறக்கப்பட்டு வகுப்பறைகள் நடந்து வருகிறது. இதேபோன்று இன்று காலை பள்ளிக்கு வழக்கம்போல் மாணவ மாணவிகள் வருகை தந்த நிலையில் பள்ளியின் முகப்பாக இருந்த மேற்கூரை பெயர்ந்து பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை பள்ளிக்கு வருகை தந்து அதை பார்வையிட யாரும் வரவில்லை. மேலும் பள்ளி வகுப்பறையினுடைய பிரேயர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இடிந்து விழுந்ததால் பள்ளி மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் பள்ளியினுடைய கட்டிடத்தின் மேற்கூரை சிதிலமடைந்து காணப்படுவதால் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராஜலட்சுமி, பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக மாணவர்களுக்கு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்நிலையில் அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.